விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தம்ப்லைனை பார்த்துருப்பீங்க. என்னென்னா பாலுடைய விலை அப்படிங்கிறது உயர்த்தவே இல்லை. எப்போனா 2020க்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் பாலுடைய விலை அப்படிங்கிறது உயர்த்தப்படாது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவின் போன்ற நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களோட சம்பளம் அப்படிங்கிறது இன்றைக்கும் 7,000 8,000 அதிகபட்சமான சம்பளமாக இருக்கிறது. ஓகேவா, இது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் அந்த பால் விலை உயர்வுக்கு என்ன, உயராது இருக்கிறதுக்கு என்ன காரணம், இன்னையில் இருந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரைவேட் நிறுவனங்களோட பால் விலை அப்படிங்கிறது சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி 1 லிட்டர் பாலை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நம்ம நேராக அந்த பால் விலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் பார்த்துருவோம். என்னென்னா 2021 பொறுத்த வரைக்கும் 40,000 45 லட்சம் லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு மில்க் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் செய்யப்பட்டு வந்துச்சு. இதெல்லாம் ஆவின் நிறுவனத்தால். பட் இன்றைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் 28 32 லட்சமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எதனால் இவ்வளோ குறைவாக பால் கொள்முதல் செய்யப்படுது, அதாவது ஆவின் நிறுவனங்கள் கொள்முதல் பண்ணலையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய விவசாயிகள் தனியார் நிறுவனங்களிடம் பால் ஒத்த போயிடுறாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இது முக்கிய காரணம்னா எதனால் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை பார்க்கும்பொழுது 2021 ஆரம்பத்தில் இருந்து 2026 வரைக்குமே மினிமமாக பெரும்பாலும் கேட்டிங்கன்னா போடக்கூடிய விலை அப்படிங்கிறது 30 ரூபாய் 29 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் தான் போட்டுட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மினிமமான ப்ரைஸ். ஓகே, ஆவின்லேயே அதிகபட்ச விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதாவது அதிகபட்ச விலைனா மேக்ஸிமம் அங்கே 30 ரூபாய்க்கு ஊற்றுற இடத்துல அதிகபட்சமாக எவ்வளோக்கு போகிறாங்கன்னா ஒரு 35 ரூபா 36 ரூபா அந்த ஒரு ரேட்டில் தான் போடுறாங்க. அதற்கு மேலே போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதே டைமில் இந்த ப்ரைவேட் நிறுவனங்கள் எவ்வளோ போடுறாங்கிறப்ப ப்ரைவேட் நிறுவனங்கள் 50 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்கும் போடுறாங்க. அதிகபட்ச ரேட்டு. கம்மியான ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மினிமம் 45 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 44 45 இருந்து அவ்வளோ வரைக்கும் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. அப்படி பார்க்கும்பொழுது ஆவரேஜாக 1 லிட்டருக்கு 10 15 ரூபா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. பட் ப்ராக்டிக்கலாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னென்னா 8 to 10 ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் 10 to 15 வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் மக்களிடையே பேச்சுவார்த்தை இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஓகேங்களா, அப்படி இருக்கும் பொழுது இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் நிறுவனங்களை நோக்கி போகிறதுக்கான முக்கிய காரணங்களே இங்கே தான். 1 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா 8 ரூபா வித்தியாசம் வருது அப்படிங்கிறப்ப யாராக இருந்தாலும் போக தான் செய்வாங்க. அது அரசாங்கம் கொஞ்சம் தலையிட்டு முறைப்படுத்தணும். ஓகேவா, அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா 2021லேயும் அதே 30 ரூபா தான், இன்றைக்கும் 26லேயும் அதே 30 ரூபா தான். இதற்கு நடுவில் தனியார் நிறுவனங்கள் ஒரு தடவை விலையேற்றம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. பட் ஆவின் நிறுவனத்தில் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடைபெறலை. ஆவின் அரசாங்கத்தில் வருது இல்லையா, ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் நடைபெறலை. யார் வந்தாலுமே இந்த பால்வளைத்துறையில் அந்த பால் விலை உயர்த்துறது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு வருவோம். ஓகேவா, இப்போ இந்த கடந்த ஒரு 3 மாதத்தில் நடந்த மாற்றங்களை மட்டும் பற்றி நம்ம பேசுவோம். தீவன விலை அப்படிங்கிறது 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் ஏறி போயிடுச்சு. இப்போ அது உதாரணத்துக்கு எஸ்கேஎம் பார்த்திங்கன்னா முன்னே 1700 ரூபா சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1920 ரூபா ரேட்டில் வந்துருச்சு. முன்னே 1900 ரூபாய்க்கு விற்றது இப்போ பார்த்திங்கன்னா 2100 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ 1700 ரூபாய்க்கு விற்ற தீவனம் 2000 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ இப்படி 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் தீவன நிறுவனங்களை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே வருது. உடனே கேட்கலாம், நாங்கள் ஆவின் தீவனம் தான் போடுவீங்க அப்படின்னு. ஆவின் தீவனம் பெரும்பாலான நண்பர்கள் பயன்படுத்துகிறாங்க. பட் அதை பயன்படுத்தினாலும் ப்ரைவேட் தீவனங்கள் தான் அதிகமான நண்பர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அது அப்படி இருக்க புண்ணாக்கு விலைகள் எக்ஸ்பிளையர்னு சொல்லக்கூடிய, அது லோட்டரின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணாக்கோட விலைகள் அப்படிங்கிறது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி 1300 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1600 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்குது. அதே பருத்திக்கோட்டை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2400 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 3000 ரூபா அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. தவிடை பொறுத்த வரைக்கும் 600 ரூபாயிலிருந்து 850 ரூபா அப்படிங்கிற விலைக்கு வந்துருச்சு. கரிக்கா தவிடை பொறுத்த வரைக்கும் 800 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருந்தது. இன்றைக்கி 950 ரூபா 980 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய விலையேற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்பொழுது பாலோட விலையை மட்டும் நாங்கள் உயர்த்த மாட்டோம், அப்படியே பாலோட கொள்முதல் விலையை நாங்கள் உயர்த்த மாட்டோம், அப்படியே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அப்படியே தான் நீங்கள் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. சரி, அப்படியே ஊற்றினா உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்குவோம். ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி ஒரு 10 லிட்டர் பால் ஊற்றுறாருங்கிறத ஒரு ஆவரேஜ் கணக்காக வச்சுக்கோம். ஓகேவா, ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி 10 லிட்டர் ஊற்றுறாரு. ஓகேங்களா, 10 லிட்டர் ஊற்றுறாரு அப்படின்னா அதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கணும். செலவுன்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த பருத்திக்கோட்டை புண்ணாக்கு தவிடு தீவனம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரௌண்ட் ஒரு 35 ரூபா 36 ரூபா பக்கமாக செலவு அப்படிங்கிறது ஒரு விவசாயிக்கு வந்துடுது. ஓகேவா, அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு 360 ரூபா ஒரு விவசாயி செலவு பண்ணுறாரு 10 லிட்டர் பால் ஊற்றுவதற்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ விவசாயிக்கு திரும்பி எவ்வளோ வருதுன்னா மினிமம் ப்ரைஸ்லேயே போடும். மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு
இந்த 30 ரூபா ரேட்டில் பார்க்குறப்ப 300 ரூபா வருது. அப்போ 300 ரூபாங்கிறப்ப ஒரு 50 ரூபா நஷ்டத்துக்கு ஒரு விவசாயி பால் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. தினமும் 50 ரூபா அப்படின்னா 30 நாளைக்கு கணக்கு படிக்கும்போது இப்படி டெய்லியுமே நஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ண சொன்னால் விவசாயிகள் எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆவி நிறுவனத்துக்கே ஊற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ விவசாயிகள் வெளியே போகிறாங்க, அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆவி நிறுவனத்தை வந்து ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு காசை பேஸ் பண்ணி போகிறதுனா போகலாமே தவிர மற்றபடி வந்து ஆவி நிறுவனத்திலேயே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய சஜஷனு. சரி, ஓகே, இதில் வந்து ஒரு 50 ரூபா வித்தியாசம் வருது, அதனால் போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களா. இந்த 50 ரூபா வித்தியாசங்கிறது 10 லிட்டர் விட்ற விவசாயிகளுக்கு ஓகே. இதுவே வந்து ஒரு சிலர் வந்து பண்ண மாரி வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லிட்டர் 60 லிட்டர் ஊற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினிமம் ஃபேட், அதாவது இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ ஃபேட் எவ்வளோ வந்தாலும் 30 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 35 ரூபாய்க்குள்ளே தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் போகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அடுத்ததாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். என்னென்னா தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம், கன்னியாகுமரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே எல்லாமே இதற்கு முன்னாடி வந்ததோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60% to 70% ஆஃப் பால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபேட் எசனாஃப் இருக்குல்லையே அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது என்னடான்னு யோசிச்சா இதுவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்குறப்ப கன்னியாகுமரி, விருதுநகர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 90% இருந்திருக்கு, அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி கம்மியாக இருக்கும் போது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பண்ணி விலைகள் அப்படிங்கிறது போடப்பட்டு வருகிறது ஓகேவா. ஆவி நிறுவனம் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பால் வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாகிடக்கூடாது, ஆனால் கொள்முதல் பண்ணுற இடத்துலையும் விலை அதிகமாக வாங்கணும். அப்படிங்கிற போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நெய், பன்னீர், ஐஸ்கிரீமு, பால்கோவா இதுமாரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படுத்தி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி சேல்ஸ் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா தான் லாபத்தில் போக முடியும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இன்னைய நிலவரப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஆவி மூவ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயங்கள். ஆனால் விவசாயிகளை கண்டினியூஸாக இவங்க வந்து ஆவி நிறுவனத்து பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சில சப்சிடிஸ் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். தீவனம் அது கொண்டு எல்லாத்துலேயுமே சப்சிடி இது மாதிரியான விஷயங்கள் கொண்டுட்டு தான் வரணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 3 ரூபா போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊக்கத்தொகையாவது சேர்த்து கொடுத்தா அதை வச்சாவது பேசி விவசாயிகளை திருப்பி கொண்டு வர முடியும். இல்லை அதே 3 ரூபா ஊக்கத்தொகை அப்படிங்கும் போது அவங்க 30 ரூபா ரேட்டு போகிறாங்கன்னா 33 ரூபா தான் வரும். அங்கே ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா, அதாவது 40 ரூபாயில் இருந்து 55 ரூபா வரைக்கும் போகுது. 40 ரூபாயாவது ஒரு லிட்டர் பாலுக்கு போட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது கூட 7 ரூபா வித்தியாசம் வருது. இந்த ஊக்கத்தொகை 3 ரூபாய் சேர்த்தாலுமே 7 ரூபா வித்தியாசம் வருது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 3 ரூபா ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து ஒரு 6 ரூபாயாக மாற்றுறாங்கன்னா கூட விவசாயிகள் ஓகேப்பா ஊக்கத்தொகையை ஒரு 6 ரூபா வருது ஒரு லிட்டருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கிலையாவது பால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஊற்றுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தனியார் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவி நிறுவனத்திலிருந்து அங்கே வேலை செய்யக்கூடியவங்க வந்து இதுமாரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா பால் வந்து அங்கே போயிடுது அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம விலை போட்டோம் அப்படின்னா, அதாவது ஆவி நிறுவனத்தில் விலை போட்டோம் அப்படின்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனத்தை நோக்கி போட மாட்டாங்க. நம்ம வந்து விவசாயிகளையோ பால் ஊற்றுறவங்களையோ இல்லை ப்ரைவேட் நிறுவனங்களையோ நம்ம போய் சண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அங்கே வைக்கலாம், நம்ம கேள்வி கேட்க முடியாது. வச்சு அவங்க வாங்குறாங்கங்கிறப்ப மக்கள் போய் ஊற்ற தான் சொல்லுவாங்க. ரேட் டிஃப்ரென்ஸ் வரப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் சண்டை பிடிக்கிறதோ அவங்கள கேள்வி கேட்குறதோ எந்த வகையிலையும் பொருத்தமாகாது. இதை வந்து அவங்க வந்து இங்கே பால் கொள்முதல் பண்ணுறது இங்கே சென்டர் போட்டிருக்காங்க, இதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறது இதுமாதிரி எந்த விஷயங்களும் செல்லுபடி ஆகாது. இங்கே அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பால் கொள்முதல் பண்ணலாம், இங்கே தான் கொள்முதல் பண்ணணும், இங்கே தான் கொள்முதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அந்த கொள்முதல் அப்படிங்கிறத போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு 25% வந்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் 25% சம்பள உயர்வு டாஸ்மாகில் வேலை செய்யக்கூடிய அது வந்து குடி உடலுக்கு கேடு அதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் விளம்பரப்படுத்திக்கிட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் 25% வந்து ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்களே பாட்டிலுக்கு 10 ரூபா அதுன்னு வாங்கினாங்க அதுன்னு சொல்லி பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது ஓகே. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஊதிய உதவி அப்படிங்கிறது கொடுத்துருக்கீங்க. ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆவின் ஊழியர்களுக்கு ஏன் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கொடுக்கல? ரொம்ப நாளாகவே கொடுக்காது, இழுப்படிப்பாகவே கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4000 5000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அதில் 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களே 5000 16000 அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் சம்பளத்தில் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஏன் நீங்கள் இதுமாரி 25% ஒரு 50% வந்து ஹைப் கொடுக்கக்கூடாது? ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கும்போது அவங்க இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுவாங்க, கிளியராக இருக்கும் இல்லையா. ஏன்னா வரக்கூடிய ஃபேட்டஸ் ஆஃப் ரேட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொண்டு வர முடியும். இந்த பால் குறைஞ்சதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய இடங்களில் ஃபேட்டஸ் ஆஃப் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை.
அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்குது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுக்கணும். எடுத்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் ஆவினில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்களே ஆவினில் வேலை செய்வாங்க. இல்லைனா அவங்களே வெளியே நவுந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த 6000 7000 சம்பளத்துக்கு எவ்வளோ நாள் அவங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் அவங்க லீட் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா. எவ்வளோ நாள் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பால் விலையை நீங்கள் உயர்த்தினால் மட்டுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லை அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவின் அடியில் போயிட்டு ப்ரைவேட் நிறுவனங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இது எல்லாம் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.